தௌபாவுக்கு தௌபா வழங்குற ஒரு வந்து தௌபால இருந்து அதாவது இறைவன் முழுமையாக அங்கீகரிக்கணும்னா அந்த தௌபாவுக்கு காரணமாக பிரதானமான செய்தியாக இஹ்லாஸ் இருக்கணும். உதாரணமா அதாவது பாவத்தை ஒருத்தர் விடுறதுக்கு வந்து இஹ்லாஸ் இருக்க நிபந்தனை இல்லை. ஒரு பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் இருக்க நிபந்தனை இல்லை. ஆனா தௌபாவுக்கு என்ன செய்யணும்? எப்பயுமே இஹ்லாஸ் இருக்கணும். உதாரணமாக அதாவது ஒருத்தர் வந்து லஞ்சம் தர போறாரு. இவர் ஒருவேளை என்னது இந்த லஞ்ச ஆணைக்குழுவில் உள்ளவன் ஆணைப்பானோ அப்படி என்று சொல்லி இவர் என்ன செய்யறாரு? லஞ்சம் எடுக்காமிக்கிறார். எடுக்காம இது போய் தௌபா செஞ்சிடார். யா அல்லாஹ் நான் பாவத்துல இன்றைக்கு பாவம் செய்யல, விடுதலை பெற்றுட்டேன் அதுல என்று ஒருத்தர் தௌபா செஞ்சாலும் இந்த தௌபா என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. காரணம், இவர் இப்ப தௌபா செய்யறதுக்கான பாவத்தை விட்டல்ல, அன்றைக்கு கேஸ் என்னது அதாவது பெருசா போயிருமன்றதுக்காகவே இந்த பாவத்தை அவர் என்ன செய்யல. இது தௌபா இல்ல. அந்த பாவம் அவருக்கு எழுதப்படாம இருக்கலாம், அன்றைக்கு வாங்காதனால பாவம் எழுதப்படாம இருக்கலாம். ஆனால் இது தௌபா இல்ல. தௌபா பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டது யாருக்காக இருக்கணும்? அல்லாவுக்காக வேண்டி விட்டிருந்தால் தான் அந்த தௌபா என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. எனவே இதுல நமக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடும். என்ன, திருப்பி ஒரு மனிதர் அதே பாவத்துக்குள்ள போனான்னு சொன்னால் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? மன்னிப்பான். அவர் அந்த இடத்துல உறுதியா இருந்து திருப்பியும் ஒரு மீண்டாலும் கூட அல்லாஹு தாலா மன்னிப்பான்னு புரிஞ்சுக்கிறோம். இதுல ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சிலர் என்ன செய்யறதுன்னா இந்த உறுதியா முடிவெடுக்கிறது, நம்ம அப்படி செய்யறது இல்லை இப்படி செய்யறது இல்லை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது. உதாரணமா புறம் பேசுறது இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறது. புறம் பேசுற முடிவெடுத்தா எப்படி பெரும்பாலும் 90% ஊமையா தான் தெரியும் இன்றைக்குள்ள காலத்துல. சரியா? ஏன் பேசினா அதைத்தான் நம்ம பேசுறது. 5 பேர் கூடினோம்னா முதல் தலைப்பு என்னது? மத்தவனை பத்தி தான். அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு பேசுறதுக்கு நம்ம உதாரணமா 5 பேர் நீங்க உட்காருங்க பாப்பா, நம்ம மத்தவனை பேசுவதில் உட்காருங்க, என்ன செய்வோம் தெரியுமா? அது திக்ர் மஜ்லிஸா தான் இருக்கும். ஏன், நம்ம 5-10 நிமிஷத்துக்கு சும்மா தான் இருப்போம். எடுத்தா அடுத்தவன தலைப்பு தான் நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம் 90%. இப்போ ஒருவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் மீள்றார், அதை பாவத்தை திருப்பி செய்யறார். பெரும்பாவும் திருப்பி செஞ்சா ஷைத்தான் வந்து அவருக்கு என்ன சொல்றான்? நீ தௌபாவும் செய்யறாய் பாவமும் செய்யறாய், தௌபாவும் செய்யற பாவம் செய்யற, என்ன செஞ்சிரு? தௌபா விட்டுரு. திருந்தினா ஒழுங்கா திருந்து, இல்லைன்னா என்ன செஞ்சிரு? பேசாம பாவத்தை செஞ்சுட்டு. யார் கொடுக்குற ஐடியா? ஷைத்தான் நினைக்கிற மலக்கு தான் இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு நினைச்சு அந்த பாவத்தை என்ன செய்யறது? தொடர்ந்து செய்யற, தௌபா செய்யறது இல்லை. ஏன்? அதனால நிறைய பேர் கேட்டு ஏன் தொழுவுறீங்க? இல்ல, செய்யற பாவம் அப்படி இருக்குது, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கிளீனா முடிச்சுட்டு வந்து தொழுகிறோன்றது. ஏன் நீங்க தர்மம் செய்றீங்களா? எல்லாம் வட்டி, நம்மளும் ஹராத்துல விழுந்து மத்தவன ஹராத்துல உள்ள வைக்க கூடாது பாருங்க, அவ்வளவு பெரிய தூய்மை அவருக்கு விளங்கிட்டா. அதனாலதான் நம்ம என்ன செய்யறது இல்லை, அது செய்யறது இல்லை. அப்போ அறிஞர்கள் மத்தியில் ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னால், ஹராமான சொத்துக்கு ஜக்காத் இருக்கிறாங்க. ஜக்காத்து கேட்டு பாருங்க, எல்லாமே ஹராம், இதை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து என்ன செய்யறேன்றது. ஹராமான சொத்துலயும் என்ன இருக்குது? ஜக்காத்து கடமை. நீ ஒரு கோடி ஹராமான சொத்து வச்சுக்கிறா அதுல 2.5 நீ கொடுத்து என்ன செய்யணும்? ஆகணும். இதை வச்சு இதை போகக்கூடாது. எனவே இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த மாதிரியான காரணங்களை வச்சு சைத்தான் எழுக்க சினிமா ஹோலுக்கு பேத்திருப்பான். சினிமா ஹோல் போற டைம்ல பக்கத்துல பள்ளி இருக்கு தொழுகிறதுக்கு. சைத்தான் டக்குன்னு சொல்லும், வந்ததே சினிமா பாக்குறது, இப்ப தொழுத எப்படி இருக்கும்? இது அல்லாஹ்வை அகௌரவப்படுத்துற மாதிரி. அதனால தொழாத, படத்தை பார்த்துட்டு போ, சினிமா செஞ்சுட்டு போ. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அல்லாஹ்வை நம்ம தூய்மையா நினைக்கிறோம். அது ஒரு நம்மகிட்ட அப்பே பாருங்க, நம்மகிட்ட என்ன ஒரு இஹ்லாஸ், என்ன தொழாமத்தான் நம்ம போறோம். நம்ம தொழுதுட்டு போனோம், அது பாவத்தை இதே மிக்ஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன செய்யறது? தொழாம இருந்து அப்படி இல்லை. இதெல்லாம் ஷைத்தானிய. சில பொழுது அந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்சிருந்தா அங்க போகாமல் என்ன செஞ்சிருப்பாரு? போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சில பொழுது அவர் தௌபா ஒன்று செஞ்சிருந்தார்னா அல்லாஹ் அந்த பாவத்தோட வாசல் என்ன செஞ்சிருக்கலாம்? மூடி இருக்கலாம். என்றைக்கும் ஒரு மனிதர் திருப்பி செய்தாலும் கூட தௌபா செய்யற நேரத்தில் திருப்பி மீள மாட்டேன் என்று நினைச்சிட்டு என்ன செய்யணும்? அவர் தௌபா செய்யணும். மீண்டார் என்று சொன்னால் மறுபடியும் அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய. என்றைக்கும் தௌபா விட்டு விடவே கூடாது. ஷைத்தான் என்னது இதை பிடிச்சிக்கல பார்க்கிறான், இந்த பகுதியை பிடித்துக் கொள்ள பார்க்கிறான் என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது தௌபா விஷயத்துல நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்துல உண்டு என்ன தெரியுமா? துனூபி கதீரா, எனது பாவங்கள் வந்து மிக நிறைய இருக்குது, என பாவம் வந்து மிக நிறைய இருக்கிறது. இதுகளை வந்து நம்ம எப்படி செய்யறது? அதாவது இப்ப நான் தௌபா செய்யற முறை என்ற அம்சத்துல உங்களுக்கு நிபந்தனைகளை மட்டும் தான் இங்க நான் சொல்லிக்கிறேன், மற்ற பகுதியை பின்னால் சொல்லுவேன். இரண்டாவது எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான சந்தேகங்கள் ஒண்ணு சொன்னா, எனது பாவங்கள் என்ன நிறைய இருக்கு, அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? அல்லாஹு தாலா மன்னிப்பானா? நிறைய பேருக்கு எத்தனை ஹதீஸ் படிச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சிந்தனைய நாங்க உண்மையிலே எங்களோட பாவங்கள் அதிகம் என்றதுனால நம்ம யோசிக்கிறோம். நியாயமான யோசனை தான். ஆனா இந்த யோசனை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமா நரகத்துக்கு கொண்டு போவோம்னு கேட்டா நரகத்துக்கு தான் என்ன செய்யும்? கொண்டு போவோம். காரணம் என்ன? எனது பாவத்தை மன்னிப்பானா என்ற சிந்தனையில உங்களுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை, பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லை. பாவத்தை ஒரு மனிதனுக்கு நீ நிறைய பாவம் செஞ்சுக்கிறாய் என்று ஒரு மனிதனுக்கு ஷைத்தான் காட்டுவதனூடாக
இன்னொன்றுல வெற்றி பெற பார்க்கிறான். என்ன வெற்றி பெற பார்க்கிறான்னா, இதுக்கு பிறகு நீ எல்லாம் செஞ்சாலும் 100ல் 1 வந்துடும். இதுக்கு பிறகு நீ களவெடுத்தாலும் அதுல சேர்ந்துடும். எதுல? அதுதான் நம்ம கோடிக்கணக்கில் செஞ்சுக்கிறோமே, அதுல இதுல 1 தான். அதுல என்னது, அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்படி என்ற சிந்தனை செய்தா என்ன செய்வான்? கொடுப்பான். 99 கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு? எனக்கு தௌபாய்க்கான்னு கேட்டு இல்லை என்னன்னு முதல்ல என்ன செஞ்சாரு? கேட்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போட்டார். கேட்டவரை கொண்டு போட்டார். அப்ப அர்த்தம் என்ன? அவருடைய உள்ளத்துல தௌபா செய்யறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் அவரையாவது விட்டுட்டு போய்க்கணும். அந்த ஆளை கொலை செய்யற அளவுக்குன்னா 99 தானே பண்ணிட்டானே, அதுல இது 100. இப்படி என்ற மனோநிலை என்ன செய்யும்? இந்த நிறைய பாவத்தை நம்ம நினைச்சுக்கிற இவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற நேரத்துல அது ஒரு நாள் எங்களை தௌபாக்கு என்ன செய்ய போறது இல்லை, தூண்ட போறது இல்லை. இந்த கேள்வி இருந்தா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான கேள்வி இருந்தா. ஆனா இந்த கேள்வி வருவது இயல்பு. அவசரமா எங்களுடைய இல்ம வளர்த்துக் கொள்ளணும். உதாரணமா 99 கொலைக்கு மன்னிப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் தானே, அவர் மார்க்கப்பட்டுள்ளவர். அவரு மார்க்கப்பட்டுள்ளவர். அவர்கிட்ட இந்த பிரச்சனை என்ன? மார்க்க அறிவில்லை, மார்க்க அறிவில். அவர் மார்க்கப்பற்று உள்ளவர். இப்ப மார்க்கப்பட்டுள்ளவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, தௌபா இருக்காண்டு, அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான்னு அவர் முடிவெடுத்துட்டார். மன்னிக்க மாட்டேன்னு முடிவெடுத்ததுனால 2 விஷயம் அவர் செஞ்சுக்கிறார். ஒன்று, இவரோட உலக வாழ்க்கை இழந்து கண்டாரு. 2வது, அவரோட மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார். யாரும் அந்த கேட்டவருடைய மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாண்டு வரவங்கள்ட்ட பொதுவாக சில அரபு நாடுகளே நடக்குது, விளக்கம் இல்லாதவங்கள்ட்ட. சவுதி அரேபியாலே நடந்திருக்குது. சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன செய்யும்? நேர கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் செஞ்ச பாவங்கள் லிஸ்ட் எல்லாம் அவருக்கு கொடுக்கணும். அவர் தான் என்ன செய்வார்? அதை முடிவெடுப்பார். உங்களுக்கு அது இதெல்லாம் இருக்குதான்னு முடிவெடுப்பார். அவர் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்றான். இதென்ன கிறிஸ்தவ மதமா இது? நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில எந்த தரகத்தும் இல்லை. உலகத்தில் எந்த மகா பாதக செயலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட் அதாக பிடிச்சி அதை சாட்சியாக வச்சு எங்களை தண்டனை தந்தா அது வேற. அது வரைக்கும் எங்களுக்கும் இறைவனுக்கு இடையில தொடர்பு வேற யாருமே இல்லை. யார்கிட்டையும் போய் நம்ம அத்தராஃப் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா மன்னிப்பானான்ற கேள்விக்கு இது நம்ம வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே நீங்கள் சொல்லுங்கள். இதை நிறைய பேர் இதை சொல்லாமிக்கிறதுக்கு என்ன காரணமா? பாவம் தூண்டுபட்டுருமா. இதை சொல்றதுனால பாவம் தூண்டுபட்டுருமா. எங்களுக்கு குர்ஆன் சுன்னாம் உண்ட தெளிவா சொன்னா அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போறதா நல்லது. நாங்களா கொண்டு கற்பனை பண்ணி பாவம் தூண்டுபட்டுரும் அதனால இதை சொல்லக்கூடாதுன்றதுனால நிறைய பேருடைய தௌபாவை இன்னும் தடுத்துக்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். நபியே சொல்லுங்கள், தங்களுக்கு நிறைய வீண் விரயங்கள் செய்து கொண்ட, அதாவது தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே, தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே. யார சொல்றா? இல்லது பாவிகளை. அவங்கள சொல்றா, யா இபாதி, எனது அடியார்கள். நீங்க வேற யாருமே அடியார்கள் அல்ல. உங்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் தண்டிக்கிறதாக இருந்தாலும் நான் தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது துஆ ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிற நேரத்தில், அதாவது இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது நீ அவர்களை தண்டித்தால் அவர்களோட அடியார்கள், நீ மன்னிச்சா நீ மன்னிக்க கூடியவன், கருணை உள்ளவன். அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? ஃபஇன்னஹும் இபாதுக், உனது அடியார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற? யா இபாத், எனது அடியார்களே என்றா. அப்படின்னா தௌபா செய்யறதும் உங்களை மன்னிக்கிறதும் உங்களை தண்டிக்கிறது நான் தான். நீங்க கேட்கறது என்னட்ட தான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். யார் சொன்னது இது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, உலகமாக பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, 100 கொலை என்றதை விட ஒரு பாவத்தை நம்ம கண்டிக்கிறோமா? நம்ம நிறைய சிறுக்க நம்ம கண்டிக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம காண்ற அதாவது மனிதாபிமானம் அதாவது கொதிக்கக்கூடிய பாவங்கள்ல 1 கொலை 2 கொலை ஓகே, அல்லது நிறைய கொலை செஞ்சீங்கன்னா எவ்வளோன்னு தெரியான்றது ஓகே. 100 கொலைன்னு எண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு கொலை இருக்குது. அதுல நல்ல மனிதர்களே கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிற கொலைக்கு அவன் செஞ்சது என்ன என்று சொன்னால், உனக்கு தௌபா உண்டு, மன வலியோட அடுத்த ஊருக்கு போறாரு. போற வழியில் இடையில மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருது அவருக்கு என்று சொன்னால், மலக்குமார்கள் அங்கே இவரை நல்லவரா கெட்டவராண்டு அந்த அதாவது எழுதுறதுக்கு யோசிக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி வருது? அல்லாஹ் ஒரு உதவி செய்யறார். தகர்ரபி, பூமியை இவர் எந்த ஊருக்கு போக இருந்தாரோ அந்த ஊரை விட்டு தூரமாகிறார். இவர் அந்த ஊரை விட்டு தூரமாகிறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார்? அந்த பூமிக்கு சொல்றான், நெருங்கு. இவர் மௌத்தாகிற இடத்துக்கு என்னது? நெருங்கு. இவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்தை விட்டு என்னது? அந்த பூமியை தூரமாக்கற. அப்ப அல்லாஹ் தஆலா அங்க நிலத்தை வச்சு என்ன செய்யல? தீர்ப்பு சொல்லல. மலக்குமார்களுக்கு நிலத்தை காட்டினான்ல அளக்க சொல்லி. ஆனா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்னத்தை வச்சு? அதனாலதான் பூமி என்ன செய்ய சொல்றான் அல்லாஹ் தஆலா, இதை நெருங்கு,
இதை தூரமாகன்றான். அப்ப அல்லாஹ் தஆலா 100 கொலை செய்ததையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் அப்படி என்று சொன்னால், இந்த 100 கொலைக்கும் அந்த 100 கொலை செய்தவர்களுக்கும் உள்ள சம்பந்தம் மறுமையில விசாரணை உண்டு நிச்சயம். இவர் யாரை கொலை செஞ்சாரோ, யாருடைய உயிரை எடுத்தாரோ அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு நிச்சயம் உண்டு. ஆனா அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து மன்னிப்பு என்ன செஞ்சது கிடைச்சிட்டு, ஆனால் அவர்களுடைய அந்த வழக்கை அல்லாஹ் எப்படி தீர்ப்பான், என்ன மாதிரி தீர்ப்பான் என்பது ஒன்று. அந்த வழக்கு உண்டு, அந்த வழக்கை தாண்டி தான் அவர் என்ன செய்யும், சொர்க்கம் போகணும். இந்த இடத்துல என்ன முக்கியம், அவர்களுக்கு மன்னிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வராரு, அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே, புருவம் எல்லாம் பழுத்து போய் கண்ணில் விழுந்திருக்குது. ஒரு தடியை ஊண்டிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராரு. வந்து அல்லாஹ்வின் தூதர் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் வார்த்தை சொல்லல, ரசூலுல்லாஹ் விழிச்சு என்னது, எனக்கு மன்னிப்பு உண்டா. ஏனென்றா நான் சின்ன காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அத்ருக் ஹாஜத்தன் வலா அதாஜா, அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதா இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை, எல்லாவற்றையும் செய்திருக்கேன் இந்த காலம் வரைக்கும். இப்பொழுது நான் இந்த அதாவது என் தடியை ஊண்டிட்டு வாரனே, இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன், எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் ஃபஹல் அஸ்லம்தன்னு கேட்கிறான், நீங்க முஸ்லிமா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்கிறான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅமலுல் கைராத் வ தஜ்தனிபுஸ் ஸய்யிஆத், நீங்க வந்து இதற்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள், நன்மையான விஷயங்களை செய்யுங்க, இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மன்னிக்கலாம்ன்றான். அவர் திருப்பி கேட்கிறாரு, வகதராத்தி வ ஃபஜராத்தி, நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதராத்துக் வ ஃபஜராத்துக், உங்களுடைய கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான், நீங்க இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம், மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார். அந்த ஹதீஸ்ல வருது, அவர் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் ஃபமாஸால யுகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாராரு, ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலுல்லாஹ் காட்டல, இப்படி போய் அநியாயம் செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபாவை தேடி வந்தவர்கிட்ட நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டிட்டீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னா, அதாவது ஒருத்தன் தௌபா செய்யாம வைக்கிறான், அவன்கிட்ட போய் பாவத்துடைய என்ன அழுத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவனை தௌபா செய்ய வைக்கிறது ஓகே. ஒருத்தர் வாராரு, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டே நான் தௌபா செய்யணும், அவர்கிட்ட வழங்கப்படுத்திருக்கிறது பாவத்துல முக்கியத்துவத்தை விளங்கிட்டா, இப்படி எப்படி நீங்க இதை செய்யலாம் அப்படி இப்படி, அதான் அவர் வந்துட்டார் தானே தௌபா செய்யறதுக்கு, அதுக்குரிய வழியை சொல்ல வேண்டியதானே. நம்ம இப்படி ஓவரா பேச போனோம்னா நம்ம தூய்மைன்னு அர்த்தாங்க. எப்பயும் நம்ம தூய்மை காட்டுறது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்பதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எப்பொழுதும் இந்த சுபஹானி என்ற மாதிரி நடந்துடக்கூடாது. நம்ம தூய்மையான, நம்ம விளக்கம் கொடுக்கறதுல விளக்கத்துல அவன் என்ன உணரணும்னா, பாவத்துக்கு எனக்கு தௌபா உண்டு, பாவம் பயங்கரமானது. இவர் தூய்மையானவன் அவன் என்ன செய்யக்கூடாது, உணரக்கூடாது. நம்ம கொடுக்கிற விளக்கு எப்படி எப்படி நீங்க இதை செய்யலாம் நினைக்கவே பயங்கரமாக. யார தூய்மை இது, சொல்றவர்ல தூய்மை. இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டு, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கு நரகம் சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்க தவிர்த்துக்கொள்ள, இதுதான் சொல்றவர்ல தூய்மையை காட்டல. இவர் மெய் சிறுத்து இவர் தடுமாறினார்னா இவர தூய்மை என்ன செய்யறது காட்டுது. உங்களோட தூய்மை யார்ட்ட காட்டணும், நீங்க அல்லாஹ்விட்ட என்ன செய்ய வேண்டியதான், காட்டிக்கொள்ள வேண்டியதான். தௌபா சம்பந்தமா கேட்டு வந்தால் ஃபஹல் யுஃபர்லி, எனக்கு மன்னிக்கப்படுமான்னு கேட்டா என்ன, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸ் வந்தார்கள். வந்து அம்ர் இப்னு ஆஸ் யாரு, தாஹியா, பெரிய ஒரு தலைவர், ஈஜிப்டை ஆண்ட மிகப்பெரிய தலைவர். அவருடைய இஸ்லாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அவர் இஸ்லாத்தை கை நீட்டுற நேரத்தில் திடீர்னு கை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துக்கண்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஏன்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாரு, அதாவது அஷ்தரித், ஒரு நிபந்தனை, நான் இஸ்லாத்துக்கு வரதா ஒரு நிபந்தனை, ஐயுஃபர் அலை, என்ற எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படும், அப்பதான் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்வேன், வருவேன் அப்படின்றான். அப்புறம் அவருடைய எண்ணம் என்ன, இஸ்லாத்துக்கு வரணும், என்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதாக இருந்தா தான். அப்ப கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமா அலிம்த யா அம்ர், அதாவது அம்ரே உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும், தகர்த்து விடும், உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அது இல்லாமலாக்கி விடும், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான். வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கப்லஹு, ஹஜ் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் என்ன செஞ்சிடும், மன்னித்து விடும். வத்தௌபத்து தஹ்திமு மா கப்லஹா, தௌபா அதுக்கு முன்னால எல்லாவற்றையும் அழித்து விடும், உங்களுக்கு தெரியாதான்னா. அதுக்கு பின்னால்தான் அம்ர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு வந்த இடத்தை பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல அம்ரு செய்தவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக யுத்தம்,
ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக எத்தனையோ துரோகங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எல்லாமே என்ன செய்யுது? மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை விட குறைந்தவர்கள் எல்லாம் மற்றவங்களோட நிலைமை என்ன செய்யுது இருக்கு. எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்றைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை இழக்க கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீ. அடுத்தது நம்பிக்கை, இறைவனுடைய மன்னிப்புல நம்பிக்கை இழத்தல் இருக்குது. இறைவனை நாம இறைவன் அந்தஸ்திலிருந்து குறைக்கிற மாதிரி, மனிதன் அந்தஸ்தை கொடுக்கிற மாதிரி, அல்லது நம்ம மனிதன்ட்ட தௌபா கேட்கிற மாதிரி. நம்ம யார்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க பயப்படுவோம்? மனிதன்ட்ட தான். மனிதன்ட்ட 2 முறை 3 முறை இதுக்கு முறை நமக்கு அவர்கிட்ட சொல்லல, நம்ம 10 முறை பேசிட்டாச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? இதையே நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோம்னா அல்லாஹ்க்கு என்னமோ நிர்பந்தம் வைக்கிற மாதிரி, இதுக்கு புறம் எனக்கு கேட்டா ஏழாது, அல்லாஹ்க்கு நிர்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அல்லாஹ்க்கு என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழக்கின்றவர்கள் காவிர்கள் என்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல யாரெல்லாம் நம்பிக்கை இழக்கிறார்கள் அவர்கள் யார்? காவிர்கள். அப்படின்னா இறைவனை நிராகரிச்சவங்க, இணை வைப்பாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப ரஹ்மத் அல் குனூது மிர் ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்பிக்கை இழக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மன்னிக்கிறான். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா அதாவது மிகவும் மன்னிக்க கூடியவன், கருணை உள்ளவன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும். அனீபுன்னு சொன்னால் முனீபு, பெயர் பெற்றவா முனீபு, இறைவன் பக்கம் மீளுகின்றவன். வ அனீபுன்னு சொன்னால் இறைவன் பக்கம் நீங்க மீண்டு விடுங்கள், மீண்டு விடுங்கள். வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு கட்டுப்படுங்கள். மின் கப்லி யஅதியகுமுல் அஸாப், உங்களுக்கு வேதனை தண்டனை வருவதற்கு முன்னால். சும்மலா தும்சனு, பின்னர் உங்களுக்கு உதவி என்ன செய்யாது? கிடைக்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே தௌபா என்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம்? எவ்வளவு பெரிய கஸ்ரத்து துனூப் எவ்வளவாக இருந்தாலும் ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு மன்றாடினாண்டா நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மன்னிப்பான். நிபந்தனை மன வழி அவருக்கு இருக்கணும். உடனே அந்த பாவங்கள் இருந்தவர் விடுதலை பெற்றால் திருப்பி அந்த பாவங்களுக்கு போக மாட்டேன் உறுதி அவருக்கு என்ன செய்யணும்? இருக்கணும்.